ஏகி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நேரத்திலே கூடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை நான் அறிவிக்கிறேன். கர்த்தருடைய அன்பு அதிகமாக நம்மளிடத்தில் இருக்கிறது. அவர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக. இந்த வசனங்களை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதித்து உயர்த்த வேண்டும் என்று நான் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வசனங்களை யாவரும் நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்கள். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். கர்த்தருடைய விருப்பம் என்ன? அவர் எதை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார்? இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், இந்த மனுஷனை உண்டாக்கின தேவன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் சகலத்தையும் உண்டாக்கின அந்த தேவாதி தேவன், அவருடைய விருப்பம் என்ன? அவர் அநேக காரியங்களை விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கடவுள் எதை விரும்புகிறார்? அவர் நம்மளிடத்தில் எதை அவர் எதிர்பார்க்கிறார்? நம்மளை உண்டாக்கின தேவன் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது, தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன். முதலாவது தேவன் நம்மளிடத்தில் விரும்புகிற காரியம் என்னவென்றால், அவரை அறிகிற அறிவை நாம் விரும்ப வேண்டுமாம். அவரை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவு என்றால் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய தாழ்மை என்ன, அவருடைய அன்பு என்ன, அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டவைகள், அவர் எவற்றுக்கெல்லாம் கோபப்படுகிறார், அவர் நம்மளை எப்படி ஆஸ்வதிக்க அவர் விரும்புகிறார், அவர் நமக்காக எவற்றையெல்லாம் அவர் செய்கிறார், இந்த உலகத்துக்காக அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், நமக்கு அவர் எவற்றையெல்லாம் அவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை பற்றி அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் உலகத்தில் அநேக ஜனங்கள் அறிவை பெருத்து கொள்ள நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலங்களில் அறிவு பெருத்து இருக்கிறது. சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் கூட அதனுடைய அறிவு வித்தியாசமாக இருக்கிறது. மிகவும் நாம் கிரகிக்கக்கூடாத அளவுக்கு அவங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறது. பெரிய வயதில் உள்ள அந்த அறிவு இப்பொழுது சிறு வயது பிள்ளைகளுக்கே காணப்படுகிறது. அந்த அளவுக்கு யூகித்து செயல்படுற அளவுக்கு சிறு பிள்ளைகள் கூட ஞானத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்திலே அநேக அறிவுகள் பெருகுகிறது. அறிவை பெருக்கிக் கொள்ள நாம் ஸ்கூலுக்கு செல்கிறோம், கல்லூரிக்கு செல்கிறோம், இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஸ்கூலில் சென்றால் நமக்கு மேக்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறார்கள், சயின்ஸு, சோஷியல், இன்னும் எத்தனையோ சப்ஜெக்ட் நமக்கு இருக்கிறது. உலக அறிவை வளர்த்து கொள்ள இன்னும் அதிகமான ஸ்டடீஸ்க்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புகிறோம், உலக அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக. இப்படியாக உலக அறிவிலே வளர அநேக ஜனங்கள் பிரயாசப்படுகிறார்கள். அதுக்காக எக்ஸ்ட்ரா டியூஷன் கிளாஸ் அனுப்புகிறாங்க, சம்மல் கோச்சிங் போகிறார்கள். எதுக்காக? உலக அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக. ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு அறிவை சொல்லுகிறார். அது என்ன அறிவென்றால், தேவனை அறிகிற அறிவு. உலகத்திற்கு எல்லா அறிவும் நமக்கு தேவைதான். ஆனால் உலக அறிவு, வேதம் சொல்கிறது, உலக அறிவு அது இருமாப்பை உண்டு பண்ணுமாம். உலக அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக அறிவு ஒரு மனுஷனுக்கு தேவைதான். அது எல்லாவற்றிலும் காட்டிலும் தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த தேவனை அறிகிற அறிவு ஏன் வேண்டும்? இந்த தேவனை நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? நம்மளை உண்டாக்கின அந்த கடவுளை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. நம்மளை கடவுள் எதற்காக படைத்தார், எதற்காக உண்டாக்கினார், எதற்காக நம்மளை இந்த அளவுக்கு வளர்த்து வைத்திருக்கிறார், அப்படிப்பட்ட அறிவு நமக்கு இருக்க வேண்டும். தேவனை பற்றி அறிய நாம் விருப்பம் கொள்ள வேண்டும். அதனால் நமக்கு என்ன பயன்? தேவனை அறிந்து கொள்வதனால் நமக்கு என்ன பயன்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை, அவரை அறிந்து கொள்வதனால் நமக்கு என்ன ஸ்லாக்கியம் உண்டாகிறது என்று சொன்னால், நாம் மேன்மை அடைகிறோம். கர்த்தர் நமக்கு மேன்மையை கொடுக்கிறார். அவரை அறிந்து கொள்ள தேவனுடைய மேன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கடவுளோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. அவரோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு உறவு உண்டாகிறது. இதனால் என்ன ஆகிறது என்றால், ஒரு மேன்மை நமக்கு கிடைக்கிறது. இந்த மேன்மையை தேவனுடைய வாழ்க்கையை கொடுக்கிறார். பாருங்கள், ஒன்றுக்கும் உதவாது இருக்கிற எத்தனையோ நபர்கள், படிப்பறிவு இருக்காது,
அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் மேன்மையை கட்டளையிடுகிறார். மேன்மையான வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். அவரை அறிகிற அறிவின் முதலாவது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அது மேன்மையாக இருக்கிறது. ஒன்றுக்கும் உதவாத ஒரு நபர், யாருக்கும் கீழ்ப்படியாமல், குடும்பத்தாருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற எத்தனையோ நபர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய பிள்ளையாய் மாறும்போது அவர்களுக்கு ஒரு மேன்மை கடவுள் கொடுக்கிறார். அவர் மேன்மையான ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை வைக்கிறார். அந்த மேன்மை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், கர்த்தரின் விருப்பம் என்ன? அவர் அறிகிற அறிவுத்தான் அவருக்கு விருப்பமாக இருக்கிறது. அவர் அறிந்து கொள்வதுதான் நமக்கு கிடைக்கும் ஸ்லாக்கியம் என்ன? கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவின் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? விருத்தி அடைய வேண்டும். அதிகமாக நாம் அதில் வளர வேண்டும். நாம் கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் வளரும் போது அது கர்த்தருக்கு பிரியம் உண்டாகிறது. அது கடவுளுக்கு மிகவும் ஒரு அன்பான ஒரு பாத்திரமாக இருக்கிறது. ஒரு அன்பான ஒரு மகளாக நாம் காணப்படுகிறோம். அவரை அறிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு வாழும்போது அவள் கடவுள் நம்மேல் பிரியமாக இருப்பார். நாம் எப்படி வாழ்ந்தால் தேவன் நம்மேல் பிரியப்படுவார், நாம் எப்படி பேசினால் அவருக்கு பிரியமாக இருக்கும், நம்முடைய செய்கைகள் எப்படி இருந்தால் அவருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி அந்த தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரும் போது அது கடவுளுக்கு பிரியமானதாய் மாறுகிறது. அநேக தேவ ஜனங்கள் கடவுளுக்கு பிரியமான நபர்களாக இருக்க காரணம் என்ன? அவர்கள் அறிகிற அறிவிலே அவர்கள் வளரும் போது அது கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் தாய் தகப்பனை புரிந்து கொண்டு நடக்கும்போது, ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, ஒரு மனைவியோ ஒரு கணவனோ தன்னுடைய கணவன் மனைவிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி புரிந்து கொண்டு நடக்கும்போது அவர்கள் மேல் அங்கே பிரியம் உண்டாகிறது. 4 பிள்ளைகள் இருந்தாலும் 5 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அதில் ஒரு பிள்ளையாவது என் தகப்பனுக்கு இது பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், என் அம்மாவுக்கு இது பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அதிலிருந்து தன்னை ஒதுக்கி வாழும்போது அந்த பிள்ளை மேல் அந்த தாய் தகப்பனுடைய அன்பு அதிகமாக இருக்கிறது. இப்படித்தான் தேவனுக்கு நம்மேல் அன்பு அதிகமாக வேண்டுமென்றால் அவருடைய பிரியம் என்ன? அவர் அப்படிப்பட்ட பிரியத்தை நாம் கற்றுக்கொள்வது தான் அவரை அறிந்து கொள்வது. அவரை அறிந்து கொண்டு அவருடைய பிரியத்தை கண்டுபிடித்து வாழ வேண்டும். கடவுள் எதிர்மேல் பிரியமாக இருக்கிறார், நாம் எந்த செய்கை செய்தால் அவர் பிரியப்படுவார், நாம் எப்படி வாழ்ந்தால் அவர் பிரியப்படுவார் என்று சொல்லி நாம் அதை தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இப்போ கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும் போது அவருக்கு பிரியமான பாத்திரராய் நடந்து கொள்கிறோம். பாத்திரம் என்றால் அது ஒரு செயலை குறிக்கிறது, பாத்திரம் ஒரு நடவடிக்கைகளை குறிக்கிறது. இப்போ கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும் போது நாம் நல்ல பாத்திரமாக, நல்ல ஒரு மனுஷனாக, நல்ல ஒரு மனுஷியாக நாம் நடந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவு எப்படி என்று இந்த வேதத்தில் நிறைய எழுதி வைத்திருக்கிறார் கடவுள். அதுதான் பின்பற்றுகிறோம். இதை தான் உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ துன்மார்க்கர் இதை படித்து தன்னுடைய துன்மார்க்கமான பாவ வழிகளை விட்டு அவர் தேவனிடத்தில் சேருகிறார்கள். ஒரு நபரை நான் கேள்விப்பட்டேன். அவர் ஒரு ஜெபத்திலே அவர் பேச வந்திருந்தார். அப்போ அவருடைய சாட்சி அவர் சொல்லி கொண்டிருந்தார். அப்போது சொல்லும்போது சொன்னார், நான் 3 கொலைகளை செய்தவன், நான் ஜெயிலே எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தார்கள். அப்போ அங்கே வந்து இயேசுவை பற்றி எங்களுக்கு அறிவித்தார்கள், இந்த வேதத்தை பற்றி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாங்கள் அதை ஆவலாக கேட்டோம், இந்த வேதத்தை நாங்கள் அதிகமாய் படிக்க ஆரம்பித்தோம். இங்கே கடவுளை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அப்போ நான் என்னுடைய பாவத்தெல்லாம் நான் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னுடைய வாழ்க்கை தேவனுக்காக நான் ஒப்பு கொடுத்தேன். அப்பொழுது இயேசு எங்களோடு கூட பேசினார். நாங்கள் எங்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களை நாங்கள் எடுத்து மாற்றி போட்டோம். நாங்கள் நல்லவர்களாய் மாறினோம். இந்த குணாதிசயங்கள் மாறினது, எங்களுடைய செயல்கள் மாறினது, எங்களுடைய பேச்சுகள் மாறினது, எங்களுடைய திங்கிங் எல்லாம் மாறினது. பாருங்கள், கொஞ்ச நாளிலே எங்களை கண்ட அந்த அதிகாரிகள், அவர்கள் கண்களை கடவுள் கிருபை கிடைக்க செய்தால் ஆயுள் தண்டனைக்கு நியமிக்கப்பட்ட நாங்கள் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய சுபாவங்கள் மாற்றம் அடைந்தது. இந்த எங்கள் சுபாவங்கள் மாறினதினால் இவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லி எங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் இந்த பைபிளை எடுத்துக்கொண்டு அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று சொன்னார்கள். பாருங்கள், எவ்வளோ அருமையான சாட்சி பாருங்கள். இப்படி எத்தனையோ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை தேவனை அறிகிற அறிவிலே ஒரு மனிதன் வளரும்போது அவருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறுகிறது. காரணம் என்ன?
இந்த வேதத்தை அறிந்ததனால், இந்த வேதத்திலே எழுதியிருக்கிற அந்த இயேசுவை பற்றி அவர்கள் அறிந்தது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டானது. அப்போ தேவனுக்கு எது விருப்பமாக இருக்கிறது என்றால், அவரை அறிகிற அறிவு அவருக்கு விருப்பமாக இருக்கிறது. அவரை அறிகிறதுனால் என்ன பிரயோஜனம்? கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் நமக்கு உகந்த பாத்திரமாக நம்மளை மாற்றுகிறார். அவருக்கு உகந்த பாத்திரமாக நம்மளை மாற்றுகிறார். நாம் படிக்க படிக்க கடவுளுடைய அந்த பிரியத்தை கற்றுக்கொள்கிறோம். இந்த படிக்க படிக்க அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய ஆழங்கள் எப்படி இருக்கிறது, அவர் எதை செய்ய விரும்புகிறார், என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் எதை செய்ய விரும்புகிறார், இந்த தேசத்துக்கு இந்த உலகத்துக்கு அவர் எதை செய்ய விரும்புகிறார், எதை காண்பிக்க விரும்புகிறார் என்று சொல்லி தேவன் நம்மளோடு கூட பேசுவார். அவர் நமக்கு அந்த விருப்பமான எண்ணங்களை கொடுப்பார். அவரை அறிந்து கொள்ளும் போது இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், பேதுரு 1:8 இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கண்ணியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கண்ணியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும்போது அவனை வீணராக விடாது. அவன் வீணராக இருக்க மாட்டான். நம்முடைய ஊரில் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, வீணா போனவங்க. பாருங்க, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வார்த்தை. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை அறிகிற அறிவில் ஒரு மனிதன் வளரும்போது அவன் வீணாய் போனவனாய் இருக்க மாட்டான். அவன் வீணராய் இருக்க மாட்டார்கள். தன்னோட வாழ்க்கையை வீணாக கழிக்க மாட்டார்கள். தங்களுடைய நேரங்களை வீணாய் கழிக்க மாட்டார்கள். தங்களுடைய பணங்களை வீணாய் செலவு செய்ய மாட்டார்கள். வீணராய் இருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் கடவுள் உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவார். கடவுளுடைய விருப்பம் என்ன? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களை கடவுள் ஒரு பிரயோஜனம் உள்ள நபராய் மாற்றுவார். நீங்கள் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கீங்களா? குடும்பத்தில் உட்காந்து நான் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் ஒன்றுக்குமே உதவாத ஒரு நபர், என்னால் யாருக்குமே நன்மை இல்லை, என்னால் யாருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை, என்னால் யாருக்கும் ஒரு மேன்மை இல்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளரும் போது கர்த்தர் உங்களை வீணராக விடமாட்டார். நீங்கள் வீணராக இருக்க மாட்டீங்கள், பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். வேதத்திலே ஒனோசிம் என்கிற ஒரு நபர் பவுல் சொல்லுகிறார், அவன் முன்பதாக அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ அவன் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். பிரயோஜனம் இல்லாத ஒரு நபரை கடவுள் பிரயோஜனம் உள்ள ஒரு நபராய் மாற்றுகிறார். ஒரு காலத்தில் நானும் அப்படித்தான் இருந்தேன், பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர், யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கர்த்தரை மாத்திரம் பின்பற்றி நிமித்தமாக கர்த்தர் இப்பொழுது அநேகருக்கு பிரயோஜனமான மகளாய் மாற்றி இருக்கிறார். அப்படித்தான் உங்களையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள நபராய் மாற்ற விரும்புகிறார். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு பிரயோஜனமுள்ள நபராய் மாறப்போகிறீங்க. அநேக சிறு பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, வயதான குடும்பங்களுக்கு, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் நீங்கள் ஒரு பிரயோஜனமுள்ள நபராய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். ஒரு சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் ஒரு பிரயோஜனமுள்ள நபராய் நீங்கள் மாறப்போறீங்க. கர்த்தர் உங்களை அப்படியாக ஆஸ்வதிக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஒரு குடும்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். அந்த குடும்பத்தார் மிகவும் பிசாசு பிடியிலே மாட்டியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தேவனிடத்தில் வந்தார்கள், சபைக்கு சென்றார்கள். அங்கே ஜெபித்த போது அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது. அவர்கள் தன்னை ஆண்டுக்காக ஒப்பு கொடுத்தாங்க, குடும்பமாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள். அப்பொழுது குடும்பத்தார் எல்லாம் அவர்களை பகைத்து, நீ இந்த மாதிரி சபைக்கு போயிட்ட, அதனால் நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், உங்கள் வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டேன், நீயும் எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு பயங்கர கட்டளைகளாம் போட்டாங்க. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை உண்டானது. ஆனாலும் சில வருடங்கள் அவங்க அதெல்லாம் தாங்கி தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவரே அவரை அறிகிற அறிவில் வளர்ந்தாங்க. அதிகமாய் இயேசுவை அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகி அவங்க நல்ல ஊழியம் செய்கிற நபராய் மாறினார்கள். சபைக்கு ஒரு தூணாக மாறினார்கள். பாருங்கள், எந்த குடும்பத்தார் அவர்களை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினார்களோ அந்த குடும்பத்தாரெல்லாம் அவங்களிடத்தில் வந்து நல்ல ஒரு உறவு கொண்டார்கள். எதுக்கெடுத்தாலும் ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபித்துக்கொள்ளு, தங்கச்சி எனக்காக ஜெபித்துக்கொள்ளு, அக்கா எனக்காக ஜெபித்துக்கொள்ளு, சித்தி எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அநேகர் அந்த குடும்பத்துடைய நபருடைய ஜெபங்க அவங்களுக்காக ஜெபிக்க வைக்கிற ஒரு நபராக அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்கு சென்றால் முதலாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிற அளவுக்கு
அந்த குடும்பத்தாரை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். பாருங்கள் எவ்வளோ அருமையான வாழ்க்கை பாருங்கள். எத்தனை பேர் உங்களை வெறுத்து தள்ளினாலும், வீணராக உங்களை தள்ளினாலும், உங்களால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, உன் குடும்பத்தார் எனக்கு ஒரு உதவி கிடையாது சொல்லி உங்களை வீணாக வெறுத்து தள்ளினார்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருகுங்கள். இந்த வேதத்தை அதிகமாய் வாசிக்கும் போது அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர முடியும். நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் அதிகமாய் வளரும் போது, அவரை அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களை வீணராய் இருக்காதபடிக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் கடவுள் உங்களை மாற்றுவார். ஆம், எங்களுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் பிரயோஜனமுள்ள நபராக இருக்க போறீங்க. அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நீ பிரயோஜனமில்லாத நபர் என்று சொல்லி நீ உன்னை குறித்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆண்டு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன்னை கடவுள் பிரயோஜனமுள்ள நபராய் மாற்றப் போகிறார். நீ உன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அநேக நபருக்கு நீ பிரயோஜனமுள்ள ஆளாய் நீ மாறப் போகிறாய். நீ தேவனிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. நீ கர்த்தரை அறிகிற அறிவிலே உன்னை அதிகமாய் ஒப்பு கொடுத்து நீ வளரும் போது கடவுள் அந்த கிருபை உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக அது கீழே நீங்கள் வாசிக்கும் போது, வீணரும் கண்ணியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. கர்த்தரை நான் அதிகமாய் அறிந்து கொள்ளும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளரும் போது நம்மளை கடவுள் கனி அற்றவர்களாய் இருக்க விட மாட்டாராம். கனி என்பது அது ஒரு இன்பத்தை குறிக்கிறது. கனி என்பது ஒரு அழகை குறிக்கிறது. கனி என்பது ஒரு பசி ஆறுகிற ஒரு பொருளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பழமாக நம்மளை கடவுள் மாற்றுகிறார். கனி அற்றவர்களாக இருக்க ஒட்டாது. இப்போ கர்த்தரை நாம் அறிகிற அறிவில் வளரும் போது நாம் அதிகமாய் கனி கொடுக்கிறவங்களா நாம் இருப்போம். நிறைய கனி கொடுப்போம். அப்படின்னா என்ன? நம்ம மூலமாக அநேக திருப்தி ஆவாங்க. நம்மளை பார்க்குறவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகணும். ஒரு நல்ல அழகான பழத்தை நாம் பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி உண்டாகிறது. அப்படிப்பட்ட கனியாய் கடவுள் நம்மளை மாற்ற விரும்புகிறார். நம்மளை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு நிறைவு உண்டாகும். அப்படிப்பட்ட அந்த கனி உள்ள வாழ்க்கை தேவன் நமக்கு தருவார். இந்த கனி பாருங்க, அது நல்ல கனியை கொடுக்க வேண்டும். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். இனிப்பான பழங்களை கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நம் மூலமாக சந்தோஷம், இனிப்பு பரவ வேண்டும். கசப்பு உண்டாக கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியிலே அங்கே ஒரு தண்ணீரை கண்டு குடிக்க போகிறார்கள். அது மிகவும் கசப்பாக இருந்தது. அது மாறா அந்த பேர் அங்கே வந்தது. பாருங்கள், அந்த கசப்பான தண்ணீரை அங்கே கடவுள் ஒரு கொப்பை மோசேக்கு காண்பிக்கிறார். அதை கொப்பை அவர்கள் வெட்டி தண்ணிக்குள் போடும்போது அந்த மாறாவைங்கிற கசப்பான அந்த தண்ணீர் தித்திப்பாய் மாறுகிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளும் போது உங்கள் கசப்பான வாழ்க்கை தித்திப்பான வாழ்க்கையாக மாறும். கசப்பு, அநேக ஜனங்கள் கசப்பு, உங்களை குறித்து உங்கள் பெற்றோருக்கு கசப்பு, உங்களை குறித்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு கசப்பாக இருக்கிறார்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளரும் போது நீங்கள் கசப்பு கிடையாது, நல்ல ஒரு கனி உள்ள இனிப்பான வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்கள் அநேகருக்கு இனிப்புள்ள வாழ்க்கை கொடுப்பீங்க. கனி பசியை ஆற்றும். இந்த பசியை ஆற்றுகிற வாழ்க்கையை நீங்கள் கொடுப்பீங்க. அநேகருக்கு நீங்கள் போஜனம் கொடுப்பீங்க. அநேகரோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்து கட்டுவீங்க. அநேக குடும்பத்தாருக்கு நீங்கள் உதவி உள்ள கரங்களை நீட்டுவீங்க. அப்படிப்பட்ட கனி உள்ள வாழ்க்கை தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். கனியற்ற வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. கனி உள்ள வாழ்க்கை தர விரும்புகிறார். அதுக்காக தான் நாம் கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். அதிகமாக நாம் விருத்தி அடைய வேண்டும். அவரை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நமக்கு என்ன சிலாக்கியம் உண்டாகிறது என்றால், உலகத்தில் உள்ள அசுத்தங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும். இப்போ யார் ஒருவர் தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறார்களோ அவர்கள் உலகத்தில் உள்ள அசுத்தங்களுக்கு தப்பலாம், உலக பாவங்களுக்கு தப்பலாம், உலகத்தில் உள்ள கரைகளுக்கு அவர்கள் என்ன செய்யலாம்? தப்பலாம். எது பாவம், ஐயோ அந்த பாவத்தில் நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு விலகி என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். அதுக்கு காரணம் என்ன? அந்த தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். இந்த வேதத்தில் நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அறிகிற அறிவு எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி. அப்போ நாம் அதை அதிகமாக வாசிக்கும் போது இந்த பாவத்திலிருந்து விடுபட நமக்கு முடியும். பாவத்தின் பக்கம் நாம் போக முடியாத அளவுக்கு தேவனுடைய அறிவு நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. அந்த அறிவு உங்களை என்ன செய்கிறது? அந்த அறிவு உங்களை மேன்மையை கொடுக்கிறது.
பாவம் செய்ய வேண்டாத அளவுக்கு நம்மளை அந்த பாவத்திலிருந்து வெறுப்பை கொடுத்து அந்த பாவத்தை நம்மளை மீட்டு எடுக்கிறது. தேவனை அறிகிற அறிவு நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை காக்கிற அறிவாக இருக்கிறது. அது குறித்ததான ஒரு அவேர்னஸை கொடுக்கிறது, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. நீ இப்படி பாவம் செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்கிற அந்த கண்டிப்பை கொடுக்கிறது. அந்த கண்டிப்பையும் எச்சரிப்பையும் நாம் காணும்போது இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் விலகுறவளாய் நாம் இருப்போம். ஐயோ, கடவுள் கோபப்படுவார், ஐயோ கடவுளுக்கு இது பிடிக்காது, இயேசுக்கு இது பிடிக்காது, இதை நான் செய்தேன் என்றால் கடவுள் என் மேல் கோபப்பட்டு என் வாழ்க்கை ஆஸ்வதமாக இருக்காது என்று சொல்லி அந்த அறிவு நமக்குள் இருந்தால் நாம் இப்படிப்பட்ட பாவங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் தீமையான காரியங்களுக்கும் கெட்ட நடக்கைகளுக்கும் நாம் விலகி வாழுவோம். அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கையாக இருக்கிறது. தேவனை பின்பற்றுகிற யாவரும் அதைத்தான் செய்ய விரும்புகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய அசுத்தம் எங்களுக்கு வேண்டாம், பழைய பாவ பழக்கங்கள் எங்களுக்கு வேண்டாம், பழைய துன்மார்க்கமான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், கெட்ட குணங்கள் எங்களுக்கு வேண்டாம், இயேசுடைய நல்ல குணங்கள் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கிற நபர்களாய் மாறுகிறார்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, அந்த தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரும்போது அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விலகி ஓட முடியும். அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலகி போக முடியும். அசுத்த வாழ்க்கைக்குள் கிடைக்க நமக்கு விருப்பம் இருக்காது. ஒரு பன்றி எப்படி சேற்றுக்குள் அது புரளுகிறதோ அந்த வாழ்க்கை நமக்கு இருக்காது. ஒரு கண்டுக்குட்டி சேற்றுக்குள் விழுந்தால் எப்படி தன் உடம்பை உதறி விட்டு எழும்பி ஓடுகிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அது காரணம் என்ன? அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும், அதிகமாய் விருத்தி அடைய வேண்டும். அதை கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். கர்த்தருடைய விருப்பமே அதுதான். முதலாவது விருப்பம் என்ன? அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வானத்தையும் பூமியும் எந்த அளவுக்கு சிருஷ்டித்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை எதற்காக அவர் உண்டாக்கினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார், எதுக்காக வந்து தன்னுடைய சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், அவர் எதற்காக ரத்தத்தெல்லாம் சிந்தினார், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக என்றால் நம்முடைய பாவங்களுக்காக தான் அந்த உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் எதற்காக அதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் நமக்குள்ளும் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் ஒரு நாள் அவர் வரப்போகிறார். எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும். அவர் எப்பொழுது வரப்போகிறார், அதுக்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதுதான் அந்த தேவனை அறிகிற அறிவு. அதுக்கு ஆதாரமாகத்தான் இந்த வேதம் நமக்கு இருக்கிறது. இந்த வேதத்தில் அநேக தேவனை அறிகிற அறிவு நமக்கு நிறைய இருக்குது. இதை நீங்கள் அதிகமாக எடுத்து வாசியுங்கள். நல்ல சபைகளுக்கு சென்று தேவனுடைய அறிகிற அறிவினுடைய வசனங்களை கேளுங்கள். அந்த வசனங்களை உங்களை கீழ்ப்படுத்துங்கள், கீழ்ப்படிய ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆஸ்வதித்து இன்றைக்கி நம்ம கேட்ட இந்த எல்லா வார்த்தையும் நம்மளை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்வோமா? எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் தேவனே, வானத்தையும் பூமி உண்டாக்கின எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருடைய விருப்பம் என்ன, நீர் எதை விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. முதலாவது உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு நீங்கள் அது உடைய விருப்பமாக இருக்கிறது அப்பா. உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு கொடுப்பீராக. நாங்கள் இது அதிகமாக வளர உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் உம்மை அறிந்து கொள்வதனால் எங்களுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படுகிறது, எங்களுடைய வாழ்க்கை மேன்மையாக மாறுகிறது, எங்களுடைய வாழ்க்கை அது வீணாக இருக்காது, எங்களுடைய வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கையாக அது இருக்காது. எங்களுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, கனி உள்ள வாழ்க்கையாக, அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனமுள்ள நபராக அந்த கர்த்தரையாக இயேசு கிறிஸ்து நாங்கள் அறிந்து கொள்ளும் போது அது எங்களுக்கு உண்டாகிறது. அது கர்த்தருக்கு பிரியமும் அது அவருக்கு மிகவும் உகந்த பாத்திரமாக அது இருக்கிறது. தீமையை விட்டு பாவத்தை விட்டு விலகி போகிற அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. அதை நம்ம அதிகமாக தியானிக்க கிருபை தருவீராக ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாக வேதத்தை தியானிக்க, உம்மை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள கிருபை தருவீராக. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர கிருபை தாங்க. அதனுடைய எல்லா ஆஸ்வாதங்களும் எங்களுக்கு கிடைக்கும்படியாக எங்களுக்கு செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் கரங்களை நீட்டி எங்களை ஆஸ்வதிப்பீராக. இந்த வசனங்களை கேட்ட யாவரும் மேலும் உங்களுடைய ஆஸ்வாதமான கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, யார் யாரோடு நீங்கள் பேசுனீங்களோ அவங்களை உயர்த்துவீராகப்பா. இன்னும் பற்றி அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யும்படியாக எங்களுக்கு செபிக்கிறோம் ஐயா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் அநேகருக்கு ஆஸ்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். எங்கள் முகவரி ராக் சிட்டி ஏஜி சபை, ஹோட்டல் மாயாஸ், சத்திரம் பேருந்து நிலையம் அருகில், திருச்சி 2. ராக் சிட்டி ஏஜி சபையின் ஞாயிறு ஆராதனைகள் ஞாயிறுதோறும் காலை 5:30 மணிக்கு முதல் ஆராதனையும், காலை 8 மணிக்கு 2ஆம் ஆராதனையும், காலை 10:30 மணிக்கு 3ஆம் ஆராதனையும் நடைபெறுகிறது.
ராக் சிட்டி ஏஜி சபையில் நடைபெறும் ஆராதனைகளில் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடன் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் ஜெப உதவி மற்றும் ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ள எங்கள் தொலைபேசி எண்கள் 9916607364 மேலும் 9444861115 மற்றும் 65905880. எங்களது இணையதள முகவரி www.rockcityag.com. எங்களது மின்னஞ்சல் முகவரி rockcityag@gmail.com.